ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த யூனிட்டில் எக்கனாமிக் பிளானிங் இன் இந்தியா. ஸோ பிளானிங்னே தெரியும் நம்மளுக்கு, திட்டமிடுதல். ஸோ ஆல் ஓவர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து இந்த பொருளாதார வளர்ச்சியை கொண்டு போகணும், ஸோ எப்படி வந்து இந்த பொருளாதார திட்டங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி டெசிஷன் எடுக்கிறது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து மார்க்கெட் எக்கனாமியாக நம்ம போகணுமா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோஷியலிஸ்ட் எக்கனாமியாக போகணுமா? சரிங்களா? மார்க்கெட்னால் என்னது? கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி. சரிங்களா? ஸோ அதுவே வந்து ஒரு ஃபஸ்ட்டு மெயின் இஷ்யூ. சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த பிளானிங் மாறப்போகுது. ஓகே, செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரோத்துன்றது நம்ம எதை சொல்கிறோம்? ஃபஸ்ட்டு வெறும் ஜிடிபி மட்டும்தான் க்ரோத்தா, இல்லை வந்து சோஷியல் செக்டார்ஸு, ஹெல்த்து, எஜுகேஷன் இதெல்லாம் டெவலப் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதுதான் க்ரோத்தா, இல்லை வந்து பெர் கேபிட்டல் இன்கம், தனிநபர் வருமானமா அப்படின்னு சொல்கிறது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? டிசைட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கிளியர் கட் பிக்சரில் நம்ம டிசைட் பண்ணிவிட்டு ஒரு பிளான் பண்ணி அந்த இதை அப்ஜெக்டிவை எப்படி நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம், ஸோ அதுக்கான எக்ஸிக்யூஷன் பிளான் என்ன? சரிங்களா? இதை பற்றி டிசைட் பண்ணதான் என்னது? எக்கனாமிக் பிளானிங். ஓகே, ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் பார்த்துருங்க. எக்கனாமிஸ்ட் ஹெச்டி டிக்கின்சன் defines economic plan as the making of major economic decisions, what and how much is to be produced. என்ன நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும், எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்படின்றத டிசிஷன் எடுக்கிறது. அதுக்கப்புறம் டு ஹூம், யாருக்காக நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா, அவங்களுக்கு எவ்வளோ அலோகேட் பண்ண போகிறோம் அப்படின்ற டிசிஷன் எடுக்கிறது தான் என்னது? எக்கனாமிக் பிளானிங். சரிங்களா? ஸோ இது பேஸ்ட் ஆன் ஒரு காம்ப்ரிஹென்சிவ் சர்வே. ஓகே, ஸோ இது வந்து யார் சொல்லியிருக்காங்க? ஹெச்டி டிக்கின்சன் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதே போல் இந்தியாவில் நேஷ்னல் பிளானிங் கமிட்டி செட்டப் இன் 1938 பை இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஸோ இந்த நேஷ்னல் பிளானிங் கமிட்டி வந்து எக்கனாமி அப்படின்னா என்ன, பிளானிங்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், பிளானிங் அண்டர் ஏ டெமோக்ராட்டிக் சிஸ்டம் மே பி டிஃபைன்ட் அஸ் அ டெக்னிக்கல் கோஆர்டினேஷன். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து இது டெமோக்ராட்டிக் சிஸ்டம் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த டைமில் நம்ம என்ன இருக்கும், ஒரு கலோனியல் கண்ட்ரியாக இருக்கும். ஸோ ஸ்டில் வந்து இங்கிலாந்து வந்து நம்மளை ரூல் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு டெக்னிக்கல் கோஆர்டினேஷன் பை டிஸ்இன்ட்ரெஸ்டட் எக்ஸ்பர்ட்ஸ். இன்ட்ரெஸ்டட் எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது. ஓகேங்களா? இன்ட்ரெஸ்டட்னா வெஸ்டட். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பிளானிங்கில் ஏதாவது ஒரு லாபம் இருக்குது. டிஸ்இன்ட்ரெஸ்டட்னா அவங்களுக்கு எந்த ஒரு லாப நஷ்டம் கிடையாது. தே ஆர் எக்ஸ்பர்ட்ஸ். என்னென்ன எக்ஸ்பர்ட்ஸு? கன்சம்ஷனில், ப்ரொடக்ஷனில், இன்வெஸ்ட்மெண்ட்டில், ட்ரேடில், இன்கம் டிஸ்ட்ரிபியூஷனில், இதில் எல்லாத்துலேயும் அவங்க வந்து என்னது? எக்ஸ்பர்ட்டு. அந்த எக்ஸ்பர்ட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு டெக்னிக்கல் கோஆர்டினேஷன் மூலமாக ஒரு பிளானை நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? அந்த பிளான் எப்படி இருக்கணும்? இன் அக்கார்டன்ஸ் வித், ஓகேங்களா, இன் அக்கார்டன்ஸ் வித் சோஷியல் அப்ஜெக்டிவ் செட் பை பாடிஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த நேஷன். சரிங்களா? ஸோ இது கிளியராக சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த நேஷன்னா யார்? எம்எல்ஏஸ், எம்பிஸ். சரிங்களா? பார்லிமெண்ட்டோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க? ஒரு சோஷியல் அப்ஜெக்டிவ்ஸ் செட் பண்ணுறாங்க. சரிங்களா? சோஷியல் அப்ஜெக்டிவ்னா என்னது? ஓவரால் எல்லா மக்களுடைய டெவலப்மெண்ட்டு. சரிங்களா? ஸோ அது எஜுகேஷன், ஹெல்த்து, அவங்களுடைய லிவிங் ஸ்டாண்டர்ட் எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணுறோம்? ஒரு சோஷியல் அப்ஜெக்டிவ் செட் பண்ணுறோம். அதை பேஸ் பண்ணி தான் இது வந்து என்ன இருக்கணும்? இந்த பிளானிங் இருக்கணும். இந்த எக்ஸ்பர்ட் சொல்கிற பிளானிங் இருக்கணும். சரிங்களா? ஸோ அப்ஜெக்டிவ் யார் செட் பண்ணுறது? அப்ஜெக்டிவ் செட் பண்ணுறது ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த கண்ட்ரி. யார் ரெப்ரசன்டேட்டிவ்? பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ். எம்எல்ஏ, எம்பிஸ் தான் பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ். ஓகேங்களா? அதுபடி இவங்க வந்து என்ன பண்ணணும்? ஒரு பிளானிங் கொடுக்கணும், எக்ஸ்பர்ட்ஸு. Okay, such planning is not only to be considered from the point of view of economics and raising of the standard of living, but must include cultural and spiritual values and the human side of life. சரிங்களா? ஸோ அந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு பொருளாதாரத்தை பற்றியும், ஓகேங்களா, ஸ்டாண்ட் ஆஃப் லிவிங் பற்றியும், வெறும் கன்சியூமரிசம் பற்றி மட்டும் இருக்கக்கூடாது. அது என்ன இருக்கணும்? கலாச்சாரம் அது மட்டும் இல்லாமல் ஸ்பிரிச்சுவல் வேல்யூ. ஓகேங்களா? கலாச்சாரம் மற்றும் ஸ்பிரிச்சுவல் வேல்யூ, ஹியூமன் சைட் ஆஃப் த லைஃப், இதையும் அது எடுத்துகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, டைப்ஸ் ஆஃப் பிளானிங் வந்து நீங்கள் ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ரீஜனல் பிளானிங், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் பிளானிங். சரிங்களா? ரீஜனல் பிளானிங் அப்படின்போது ஒரு கண்ட்ரி இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் நிறைய ரீஜனாக பிரிக்கிறீங்க. ஸ்டேட்டாவோ இல்லை சிட்டிஸாவோ இல்லை அர்பன் வில்லேஜாவோ அந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக பிரித்து அங்கேருந்து அந்த பிளானிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ பாட்டம் அப் அப்ரோச்னு வச்சுங்க. ஸோ இது வந்து 1916 ஃபஸ்ட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ்லாம் முதல்ல கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? அது வந்து ஒரு ஹியூஜ் சக்ஸஸ். ஓகே, பிளானிங் இஸ் இம்ப்ளிமெண்டட் அட் த ரீஜனல் லெவல் அண்ட் இஸ் டார்கெட்டட் டு ஏ வைட் ஜியாகிரபிக்கல் ஏரியா. சரிங்களா? பிளானிங் வந்து என்ன பண்ணுறாங்க? ரீஜனல் லெவலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் பிளான் இருக்குது. கேரண்டிங் ஆப்டிமல் ஸ்பேஸ் யூட்டிலைசேஷன் அண்ட் ஹியூமன் ஆக்டிவிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா? இதே வந்து உங்களுக்கு நேஷனல் பிளானிங் வச்சுங்க. நேஷனல் பிளானிங் அப்படின்போது இது வந்து கம்யூனிஸ்ட்டு. ஓகேங்களா? உங்களுக்கு ரஷ்யாவில் தான், சோவியத் யூனியனில் தான் முதல்ல இந்த
நேஷ்னல் பிளானிங் அப்படின்னு சொல்லி வந்தது லெனின் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஓகே, ஸோ அதுவும் வந்து பெரிய சக்ஸஸ் தான். சரிங்களா, நேஷ்னல் பிளானிங்னா என்னது, அந்த நேஷ்னல் கவர்மெண்ட் வந்து ஒரு பிளானை வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா, அவங்க வந்து எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. நம்ம மேலே பார்த்தோம் பார்த்தீங்களா, என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும், எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும், யாருக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும், எல்லாமே வந்து அவங்க சொல்லுவாங்க. சரிங்களா, கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணணும். சரிங்களா, ஸோ இது வந்து ஒரு கம்யூனிஸ்ட் டைப்பு. ஓகேங்களா, இந்த மாதிரி ஆக்சுவலாக பிளான்ட் எக்கனாமி அப்படின்னாவே அது கம்யூனிஸ்ட் தான். ஓகேங்களா, பிளான்ட் எக்கனாமி அப்படின்னாவே என்னது, கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணுறது இந்த மாதிரி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து டைரக்ஷன் கொடுக்குது. பிளான்ட் எக்கனாமினா ஜஸ்ட் லைக் தட் கிடையாது, கவர்மெண்ட் வந்து டைரக்ஷன் கொடுக்குது. ஓகேங்களா, ஸோ ப்ரைவேட் பிளேயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ஸ்கோப் தான். ஓகேங்களா, ப்ரைவேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ஸ்கோப் தான். ஸோ மேக்ஸிமம் டிசிஷன்ஸ் டேக்கன் பை கவர்மெண்ட்டு. ஓகேங்களா, கம்யூனிஸ்ட்டு இருக்கட்டும் இல்லை சோஷியலிஸ்ட் கண்ட்ரியாக இருந்தால். சரிங்களா, ஸோ சோவியத் யூனியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. ஸோ ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் வந்து 1921 1933 கொடுத்தாங்க. சரிங்களா, இதான் ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு 5 இயர் பிளானிங் சொல்லி வந்தது. ஓகே, ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் செர்டைன் ஃப்ரம் த ஸ்டார்ட் தட் இந்தியா நீட்ஸ் நேஷனல் பிளானிங். ஓகேங்களா, ஸோ நம்ம ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணுறோம், டிசைட் பண்ணிட்டோம் சோவியத் மாடல் தான் நம்ம போகிறோம் நேஷனல் பிளானிங். ஏன்னா ஜவஹர்லால் நேருவாக இருக்கட்டும் இல்லை சுபாஷ் சந்திர போஸாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே கம்யூனிஸ்ட் ஓரியன்ட். ஓகேங்களா, ஏன்னா இந்த கலோனியலிசம்ன்ற கான்செப்டே பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்திருக்கு, உங்களுக்கு வந்து பிரிட்டன் தான். சரிங்களா, ஸோ பிரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூர் கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி. ஸோ அவங்களுடைய இது என்னென்னா கேபிட்டலிஸ்டோடைய ஒரு க்ரூயல் ஸ்பேஸ் தான் எனது கலோனியலிசம். ஸோ அதனால் கேபிட்டலிசம் அப்படின்றது இருக்கக்கூடாது. ஸோ வி வில் கோ டு கம்யூனிசம். ஸோ அது வந்து ஃபுல் கம்யூனிசம் போகல, டெமோக்ராட்டிக் சோஷியலிசமாக மாறிட்டோம். சரிங்களா, ஓகே. ஸோ த கவர்மெண்ட் சூட்ஸ் நேஷனல் ஸ்ட்ராட்டஜி இன் ஆர்டர் டு டேக் அன் ஆக்டிவ் ரோல் இன் ரிசோர்ஸ் அலோகேஷன் அண்ட் மொபைலைசேஷன் ஃபார் ஈக்குவடபிள் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அஸ் எ ரிசல்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் பாவர்ட்டி. சரிங்களா, ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு, ஒரு நேஷனல் ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க. ஓகேங்களா, எதுக்காக, ஆக்டிவ் ரோல் இன் ரிசோர்ஸ் அலோகேஷன். ஸோ கவர்மெண்ட் தான் என்ன பண்ணோம், ரிசோர்ஸை அலோகேட் பண்ணுது. ஓகே, என்னென்ன ரிசோர்ஸ் இருக்குது இந்தியாவில், லேண்ட் இருக்குது. ஓகேங்களா, வாட்டர் இருக்குது. ஓகேங்களா, உங்களுக்கு வந்து கேபிட்டல், இது எல்லாமே வந்து ரிசோர்ஸஸ். ஹியூமனும் வந்து ஒரு ரிசோர்ஸஸ். இது எல்லாத்தையும் அலோகேட் பண்ணுறது யார், கவர்மெண்ட் தான் அலோகேட் பண்ண போகுது. ஓகேங்களா, மொபைலைசேஷன் அவங்க தான் பண்ண போகிறாங்க. எதுக்காக, ஈக்குவட்டபிள் க்ரோத் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாருமே ஓகேங்களா டவுன் ரோடன். ஓகேங்களா, யாரை வந்து ரொம்ப பாவர்ட்டியில் இருக்காங்களோ அவங்களையும் வந்து டெவலப் பண்ணணும், எல்லாரையுமே வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்ற ஒரு எய்மில் கொண்டு வரது தான் ஈக்குவட்டபிள் க்ரோத்து. சரிங்களா, அப்போ இருந்த ஆப்ஜெக்ட் பாவர்ட்டிக்காக இதை வந்து அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்ம நேஷனல் பிளானிங் தான் போகணும், ரீஜனல் பிளானிங் போகலை. ஓகே, ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் பிளானிங் பற்றி பேசுகிறாங்க. 1930 நம்ம என்ன சொல்லிட்டோம், நம்ம வந்து பிளான்ட் எக்கனாமி தான் நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லி முன்னாடியே டிசைட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஒன்ஸ் இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கிடச்சிச்சின்னா பிளான்ட் எக்கனாமி தான் போகிறோம். அப்படின்னா என்னது, கம்யூனிஸ்ட் டைப் தான் நம்ம போகிறோம். ஓகேங்களா, கம்யூனிஸ்ட்னு அப்படியே சொல்ல தேவையில்ல, ஏன்னா கம்யூனிஸ்ட் அப்படின்போது அங்கே உங்களுக்கு வந்து இந்த எலெக்ஷன்ஸு இதெல்லாம் வந்து இருக்காது. பியூர்லி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஓன்டாக இருக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி போல் நம்ம என்ன பண்ணிட்டோம், கவர்மெண்ட்டு மெஜாரிட்டி ரோல் வந்து கவர்மெண்ட் ப்ளே பண்ணோம். பட் ப்ரைவேட் பிளேயருக்குமே வந்து அங்கே என்னது, ப்ரைவேட்டுக்குமே அங்கே இடம் இருக்குது. சரிங்களா, ஸோ அது வந்து என்னது, சோஷியலிஸ்ட் மாடல். நம்ம அப்படியே வந்து கம்யூனிஸ்ட் ஆகல, சோஷியலிஸ்ட் மாடல் எடுத்துட்டோம். சோஷியலிஸ்ட்னா கம்யூனிஸ்டம் ப்ளஸ் கேபிட்டலிசம். ஓகேங்களா, பட் மோர் டுவர்ட்ஸ் கம்யூனிசம் மாதிரி தான் இருந்தோம் ஆரம்பத்தில். ஓகேங்களா, 1990 மேலே தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், டோட்டலாக வந்து ஆல்மோஸ்ட் கேபிட்டலிசம் பக்கம் போயிட்டோம். சரிங்களா, நம்ம 5 இயர் பிளான் மூலமாக தான் என்ன பண்ணோம், பிளானிங் வந்து பண்ணோம். ஓகேங்களா, ஒவ்வொரு 5 இயர் பிளானும் மிட் டேர்ம் ரிவ்யூ பண்ணுவோம். ஓகே, இன் அன்யூஷுவல் இயர்ஸ். ஓகேங்களா, இன்கேஸ் வந்து வார்ஸு இல்லை வந்து பேண்டமிக் எதனா இருக்குது இல்லை ஃபெமைனு அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணிட்டோம்னா இந்த 5 இயர் பிளான் நம்மளால் வந்து கண்டினியூ பண்ண முடியாது. சரிங்களா, அந்த டைமில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த 5 இயர் பிளானுக்கு ஹாலிடே விட்டாங்க. சரிங்களா, ஹாலிடே விட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இயர்லி பிளான் 1 இயர் பிளானு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஏன்னா அந்த டைமில் வந்து அவங்களுக்கு வாரோ இல்லை வந்து ஒரு ஃபெமைனோ இது இருக்கும்போது, பஞ்சமோ இருக்கும்போது இந்த 5 இயர் பிளானை கண்டினியூ பண்ண முடியாது, ஏன்னா அதுக்கான ரிசோர்ஸஸ் இருக்காது. சரிங்களா, ஸோ அந்த டைமில் என்ன பண்ணாங்க, இயர்லி பிளான் ஃபாலோ பண்ணாங்க. அது பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, பிளான் ஹாலிடேஸ். ஓகேங்களா, India has a centralized planning process that offers a broad framework for the economic development and investment requirements. சரிங்களா, ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டு வச்சுருந்தோம், சென்ட்ரலைஸ்டு பிளானிங் தான் வச்சுருந்தோம். சென்ட்ரலைஸ்டு பிளானிங்னா பார்லிமெண்ட்டு டிசைட் பண்ணுது. சரிங்களா, மெயினாக வந்து கேபினெட் டிசைட் பண்ணுது ஹோல் இந்தியாவுக்கும். சரிங்களா, டீசென்ட்ரலைஸ்ட் பிளானிங்னா உங்களுக்கு வந்து வில்லேஜ் லெவலேருந்து ஆரம்பிக்கணும். ஓகேங்களா, அந்த மாதிரி நம்ம பண்ணல. டைரெக்டாக பிளானிங் கமிஷன் எங்கே இருக்குது, பிளானிங் கமிஷன் வந்து ஹெட்டட் பை பிரைம் மினிஸ்டர். சரிங்களா, ஸோ அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க இந்தியா வந்து எந்த மாதிரி ஒரு பொருளாதார திட்டத்தை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, ஸோ அப்போ வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு பிளானிங். ஓகே, ஈவன் ஸ்டேட்டு கூட நம்ம வந்து என்ன பண்ணல, அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரல.
ஓகே, த பிளானிங் கமிஷன் இஸ் எ ஸ்டாச்சுரி என்டைட்டி அண்ட் இஸ் ஹெட்டட் பை டெபுட்டி சேர்மன். சரிங்களா, அப்போது பிளானிங் கமிஷனை வச்சு தான் இந்த 5 இயர் பிளான்லாம் போட்டோம் நம்ம. ஓகேங்களா, இந்த பிளானிங் கமிஷன் என்ன, இது வந்து ஒரு ஸ்டாச்சுரி என்டைட்டி. ஸ்டாச்சுரி என்டைட்டினா என்னது, இட் இஸ் கிரியேட்டட் பை லா. ஓகேங்களா, கிரியேட்டட் பை லானா கிரியேட்டட் பை பார்லிமெண்ட். சரிங்களா, ஆக்ட் மூலமாக வந்திருக்கு. பார்லிமெண்ட் வந்து ஒரு ஆக்டை பாஸ் பண்ணி அது மூலமாக வந்து தான் என்னது பிளானிங் கமிஷன். ஓகே, இது வந்து ஹெட்டட் பை டெபுட்டி சேர்மன். ஓகேங்களா, டெபுட்டி சேர்மன் ஒருத்தருப்பார். அதுக்கப்புறம் வந்து சேர்மன் யார், பிரைம் மினிஸ்டர் தான் சேர்மன். ஆனால் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாமினல் ஹெட் தான். ஓகேங்களா, மெயின் ஹெட் யார், இந்த டெபுட்டி சேர்மன் தான். ஓகேங்களா, இந்த பிளானிங் கமிஷனோட டெபுட்டி சேர்மன் தான் அதை ஃபுல் டைமாக பார்த்துக்க போகிறாரு. பட் ஒரு நாமினல் பர்பஸ்க்காக பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்க, சேர்மனாக வச்சுருக்காங்க. ஓகே, த பிளானிங் கமிஷன்ஸ் பிளான்ஸ் ஆர் அப்ரூவ்டு ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் பை த என்டிசி. சரிங்களா, ஒன்ஸ் வந்து இந்த 5 இயர் பிளானை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த பிளானை வந்து ஒரு பாடி அப்ரூவ் பண்ணுது, அதுதான் வந்து என்னது என்டிசி. ஓகே, ஸோ இந்த 5 இயர் பிளான் யார் ரெடி பண்ணுறது, பிளானிங் கமிஷன் ரெடி பண்ணுது. ஓகேங்களா, ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் அடுத்து வந்து 5 வருஷம் எப்படி வந்து நம்ம போகணும், என்ன நம்மளுடைய அப்ஜெக்டிவ், அதை வந்து எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம், அதுக்கான ரிசோர்ஸஸ் எங்கே வரப்போகுது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ அலோகேட் பண்ணணும், ஓகே ரீஜன் இம்பேலன்ஸ் எப்படி அட்ரஸ் பண்ணுறது, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பிளானிங் வந்து வச்சுருப்பாங்க. அந்த பிளானை வந்து அப்ரூவ் பண்ணுறது என்டிசி. ஓகேங்களா, ஸோ ஞாபகம் வச்சுங்க, நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில். ஓகேங்களா, இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாடி, பட் போதுமான பவர் தரல. ஓகே, என்டிசியோட அகைன் பார்த்தீங்கன்னா என்டிசியோட ஹெட் வந்து பிரைம் மினிஸ்டர். ஓகே, ஸோ அதில் வேறு யார் இருப்பாங்கன்னா எல்லா ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்கேஸ் யூனியன் டெரிட்டரி இருந்தால் யூனியன் டெரிட்டரியோட அட்மினிஸ்ட்ரேட்டர். ஓகேங்களா, ஸோ யூனியன் டெரிட்டரியோட அட்மினிஸ்ட்ரேட்டர் அவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லா யூனியன் மினிஸ்டர்னால் யார், சென்ட்ரல் மினிஸ்டர் தான் நம்ம வந்து யார் யூனியன் மினிஸ்டர். ஆக்சுவல் வேர்டு வந்து பார்த்திங்கன்னா யூனியன் மினிஸ்டர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டோட மினிஸ்டர்ஸ் வர மாட்டாங்க. சரிங்களா, வெறும் ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிளானிங் கமிஷனோட மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஆனால் இப்போ என்னென்னா பிளானிங் கமிஷன் கிடையாது, நித்தி ஆயோக் தான் இருக்குது. சரிங்களா, அப்போ நித்தி ஆயோக்கோட மெம்பர்ஸ் வந்து இதில் ஆட்டோமேட்டிக்காக மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ பிரைம் மினிஸ்டர், எல்லா சீஃப் மினிஸ்டர், யூனியன் டெரிட்டரி இருந்தால் அதனுடைய அட்மினிஸ்ட்ரேட்டர், அப்புறமா வந்து சென்ட்ரல் மினிஸ்டர்ஸு, அதுக்கப்புறம் நித்தி ஆயோக் மெம்பர்ஸு. ஓகே, முன்னாடி வந்து பிளானிங் கமிஷனோட மெம்பர்ஸ் இவங்க தான் வந்து என்டிசி. இந்த என்டிசி தான் என்ன பண்ணணும், இந்த பிளானை அப்ரூவ் பண்ணணும். இவங்க அப்ரூவ் பண்ண பிறகு தான் அது வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். Meanwhile, the central government sought to redefine the parameters of decentralized planning throughout the country. In line with its reform objective, the Indian government established Niti Aayog. சரிங்களா, ஸோ இந்த சென்ட்ரலைஸ்டு பிளானிங் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூ இருக்குது. ஓகே, அந்த பிளானிங் கமிஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ மார்க்கெட் பேஸ்டு போகல, அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் வந்து அந்த சோஷியலிஸ்ட் பேஸ்டாக இருந்தது. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒத்து வரல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, 2014 நம்ம வந்து நித்தி ஆயோகை கொண்டு வந்துட்டோம், பிளானிங் கமிஷனை அபாலிஷ் பண்ணிட்டோம். சரிங்களா, ஸோ மெயின் அப்ஜெக்டிவ் வந்து பார்த்திங்கன்னா டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங். பிளானிங் கமிஷனை பொறுத்த வரைக்கும் அது வந்து என்னது சென்ட்ரலைஸ்டு பிளானிங், இது வந்து டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங். அட்லீஸ்ட் நேமில் இருக்குது. ஓகேங்களா, அதை வந்து உண்மையாகவே இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா அது கொஸ்டின் தான். ஓகே, டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங் அப்படின்றாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மார்க்கெட் எக்கனாமிக்கு ஒத்து போகிற மாதிரி. சரிங்களா, மார்க்கெட் எக்கனாமினா என்னது, கேபிட்டலிஸ்ட் எக்கனாமிக்கு ஒத்து போகிற மாதிரி இருக்கும் எது, நித்தி ஆயோக். சரிங்களா, அதுக்கு வந்து பிளானிங் கமிஷன் ஒத்து போகலை அப்படின்றது தான் வந்து என்னது மெயின் ரீசன் நித்தி ஆயோக் வந்ததுக்கான காரணம். ஒவ்வொரு பிளானை பற்றி பேசிட்டு இருக்காங்க. சரிங்களா, அதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன, அதனுடைய அசஸ்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டு. சரிங்களா, ஸோ இதை பற்றி சொல்லிட்டு போகிறேன், கீ பாயிண்ட்லாம் சொல்கிறேன், அது அப்படியே ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பிளானில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து சுதந்திரம் வாங்குது. நமக்கு வந்து ஃபுட்டு தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ ஃபுட் கிரைன் வந்து நான் என்ன பண்ண வந்திருக்கு, இம்போர்ட் பண்ண வந்திருக்கு. ஸோ அமெரிக்காவில் இந்த மாதிரி கண்ட்ரியில் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் முதல்ல டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ பப்ளிக் செக்டார் வந்து 44% வந்து பப்ளிக் செக்டாருக்கு அலோகேட் பண்ணுறாங்க. சரிங்களா, ஸோ நிறைய வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது ஃபண்ட்ஸு பப்ளிக் செக்டார் டெவலப்மெண்ட்டுக்கு. ஓகே, ரீஹபிலிட்டேஷன் ஆஃப் ரெஃப்யூஜிஸ், குயிக் அக்ரிகல்ச்சர் க்ரோத்து. சரிங்களா, ஸோ இப்போ தான் இந்தியா வந்து சுதந்திரம் வாங்கியிருக்கு. ஸோ பாகிஸ்தானில் நிறைய ரெஃப்யூஜிஸ் வந்திருக்காங்க, அவங்களுக்கு மறுவாழ்வு தருது. ஸோ விவசாயத்தை டெவலப் பண்ணுறது, இன்ஃப்ளேஷனை கண்டெயின் பண்ணுறது. இந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா 2.1% தான் வந்து க்ரோத் ரேட்டை எய்ம் பண்ணிச்சு. பட் 3.6% அச்சீவ் பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து 5 ஐஐடி வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு இம்மிடியேட்டாக என்ன பண்ணிட்டார் நேரு, ஐஐடி வந்து 5 ஐஐடி க்ரியேட் பண்ணார். ஸோ ஈவந்தோ அந்த அளவுக்கு லிமிட்டட் ரீசோர்ஸஸ் இருந்தோம். சரிங்களா, ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் பிளான் இது வந்து 1956 61. ஸோ செகண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா இண்டஸ்ட்ரியிலே வந்து நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. ஸோ இங்கே வந்து க்ரோத் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 4.5% ப்ரெடிக்ட் பண்ணாங்க. பட் 4.27 தான் வந்திருக்கு. பட் மெயினாக என்னென்னா ஹைட்ரோ
எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்ஸு, 5 ஸ்டீல் பிளான்ட்ஸு. இது எல்லாமே வந்து இதெல்லாம் யாருது? கவர்மெண்ட்டு. ஓகேங்களா, இதெல்லாம் கவர்மெண்ட். பிலாயி, துர்காப்பூர், ரூர்கேலா இந்த இடத்துலலாம் வந்து என்ன பண்ணாங்க? ஸ்டீல் பிளான்ட்டை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ எனிவே வந்து ஃபுட்டு கேபிட்டல் ஷார்ட்டேஜ் வந்து அந்த பீரியடில் இருந்தது. டியூ டு அசம்ஷன் ஆஃப் ஏ க்ளோஸ்ட் எக்கனாமி. க்ளோஸ்ட் எக்கனாமின்னா என்னது? நம்ம வந்து ஓப்பன் எக்கனாமி இல்லை. ஸோ அதர் கண்ட்ரி கூட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஈஸியாக அலோவ் பண்ணல. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? க்ளோஸ்ட் எக்கனாமின்னு சொல்கிறோம். அதனால் வந்து என்ன ஆச்சு? நமக்கு ஃபுட் அண்டு கேபிட்டல் ஷார்ட்டேஜ் வந்ததுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா. தேர்ட் பிளான் பார்த்தீங்கன்னா அகைன் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறது தான். ஓகே, ஃபுட் அட்லீஸ்ட் செல்ஃப் சஃபிஷியன்சி ஆகணும், நம்ம ஃபுட் கிரெயின்ஸில் செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. பட் இந்த பீரியட் வந்து ஒரு டர்புலன்ட் பீரியடு. ஏன்னா 1961-62 ஃபஸ்ட்டு சைனா கூட ஒரு வார் நடக்குது. அதுக்கப்புறம் 65-66 பாகிஸ்தான் கூட ஒரு வார் நடக்குது. ஓகே, அதுக்கப்புறம் 65-66 ஃபெமைன் வேறு இருக்குது, பஞ்சம் வேறு வந்திருக்கு. ஸோ ஒரு ரொம்ப சீரியஸான இஷ்யூ. ஸோ அதனால் வந்து ஜஸ்ட் 2.4% தான் வந்து என்ன பண்ண முடிஞ்சுது? க்ரோத்து இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சுது. சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா பிளான் ஹாலிடே விட்டாங்க. எத்தனை வருஷத்துக்கு? 3 வருஷத்துக்கு. ஓகேங்களா, 66-69 வரைக்கும். சரிங்களா, 66-69 வரைக்கும் என்ன பண்ணிட்டாங்க? பிளான் ஹாலிடே விட்டாங்க. ஏன்னா வந்து இந்த 2 வாரம் இந்த ஃபெமைன் என்ன பண்ணிடுச்சு? போதுமான ரிசோர்ஸஸை வந்து இவங்களால் வச்சுட்டு இருக்க முடியல. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க? ஃபெமைன் பிளான் ஹாலிடே விட்டாங்க. சரிங்களா, இது பேர் தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்? பிளான் ஹாலிடேன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு 4th பிளான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீரியடில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து கட்ஜில் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறோம். இது ஞாபகம் வச்சுங்க, கட்ஜில் ஸ்ட்ராட்டஜி. அந்த பர்டிகுலர் பர்சன் மேபி பிளானிங் கமிஷனோட ஹெட்டாக இருந்திருப்பார். சரிங்களா. ஸோ அவரோட ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி தான் இது கொண்டு வந்திருக்காங்க. பட் அகைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியில் அதாவது க்ரோத் வித் ஸ்டெபிலிட்டி தான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி. க்ரோத் வித் ஸ்டெபிலிட்டி. பட் அகைன் ஒரு வார் நடக்குது 1971-72. சரிங்களா. இந்தோ பாக் வார், பங்களாதேஷ் பிரித்து கொடுக்குறோம் அந்த டைம் தான். ஓகேங்களா. வாரில் எல்லா வார்லையும் வின் பண்ணுறோம். பட் சைனா வாரில் தோற்றுட்டோம். இந்த இடத்துல வந்து வின் பண்ணி பங்களாதேஷை தனியாக பிரித்து கொடுக்குறோம். ஓகே, ஸோ அகைன் இது என்ன ஆகுது? இம்பேக்ட் ஆகுது. 5.6% நம்ம எய்ம் பண்ணியிருக்கோம், 3.3% தான் அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த்து பிளான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீரியடு. ஸோ அகைன் வந்து பாவர்ட்டி ரிடக்ஷன் பண்ணுறது, செல்ஃப் ரிலையன்ஸ், திரும்ப அதுதான் வருது. மெயினாக என்னென்னா இங்கே 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் சொல்லி ஒன்று புதுசாக லான்ச் பண்ணாங்க. சரிங்களா. ஸோ 20 பாயிண்ட் ப்ரோக்ராம். இந்த 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் மூலமாக பாவர்ட்டிலேருந்து மக்களை வெளியே கொண்டு வருது. இந்த ஃபேமிலி பிளானிங் இதெல்லாம் வந்து இங்கே தான் கொண்டு வந்தாங்க. சரிங்களா. ஏன்னா இந்த பீரியட் என்னது? இது வந்து 1975-77 வரைக்கும் நம்ம வந்து எமர்ஜென்சி பீரியடில் இருந்தோம். இந்திரா காந்தி பீரியடு எமர்ஜென்சியை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லா ஃப்ரீடமும் நிறுத்திட்டாங்க. ஸோ நிறைய தப்பு நடந்தது, ஆனால் சில நல்ல விஷயமும் நடந்தது. சரிங்களா. மெயினாக என்ன பண்ணாங்க? ஒரு 14 பேங்க்ஸை வந்து நேஷ்னலைசேஷன் பண்ணிட்டாங்க. க்ரீன் ரெவல்யூஷன் அந்த பீரியடில் வந்து கொண்டு வந்தாங்க. அந்த பஞ்சாப், ஹரியானாலாம் என்ன பண்ணாங்க? ஹை யீல்டிங் வெரைட்டி க்ரீன் ரெவல்யூஷன் மூலமாக கொண்டு வந்தாங்க. அச்சீவ் பண்ணது வந்து 5.5%, டார்கெட் 5 to 5.2%. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ஃபஸ்ட் டைம் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் வந்து இன்ஃப்ளேஷன் ஸ்டெபிலைசேஷன் பண்ணுறது உங்களுடைய ஒரு முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா. ஸோ அதை ஞாபகம் வச்சிங்க. சரிங்களா. இருந்தாலும் இந்த எமர்ஜென்சிலாம் வந்து என்ன பண்ணிச்சு? பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணிச்சு. 1977 ஜனதா பார்ட்டி வந்து ஜெயிச்சு வந்துட்டாங்க. சரிங்களா. இந்த இந்திரா காந்தி வந்து தோற்றுட்டாங்க எலெக்ஷனில். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஜனதா பார்ட்டி வந்து 1977 அவங்க ஜெயிச்சு வராங்க. தோற்றதுக்கு காரணம் வந்து மெயினாக என்னது? எமர்ஜென்சி தான். எமர்ஜென்சினால தான் அவங்க தோற்றாங்க, கொண்டு வந்ததுனால தான். ஸோ ஆறாவது பிளான் வந்து பார்த்திங்கன்னா 1980-85 வரைக்கும் கொண்டு வராங்க. சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா கரிபி ஹட்டாவோ அப்படின்னு சொல்லிட்டு அகைன் வந்து இந்திரா காந்தி தான் திரும்பியும் வந்து ஜெயிச்சு வந்துட்டாங்க. ஓகேங்களா. திரும்பியும் ஜெயிச்சு வந்துட்டாங்க. இந்த பிளானில் வந்து கரிபி ஹட்டாவோ அப்படின்றது தான் என்னுடைய எய்மு. அப்படின்னா என்னது? பாவர்ட்டி அலிவேட் பண்ணுறது, பாவர்ட்டியை வந்து ஒழிக்கிறது தான் அதனுடைய மந்திரம் மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா. எப்படி? த்ரூ டைரக்ட் அப்ரோச்னா என்னது? இவங்க தான் வந்து பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு எடுக்கிறது. சரிங்களா. அவங்களுக்கு போதுமான உதவிகளை தர்றது. சரிங்களா. இந்த ரேஷனில் ஃபுட்டு தர்றது, இந்த மாதிரிலாம் கொண்டு வர்றது. சரிங்களா. டைரக்ட் அப்ரோச், டார்கெட் குரூப். ஓகேங்களா. ஒரு டார்கெட் குரூப்பை பார்க்குறாங்க. டார்கெட் குரூப்னால் என்னது? ரொம்பவே பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்கவங்க, பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கவங்க. ஸோ அதுக்கு நிறைய நேஷ்னல் லெவல் ப்ரோக்ராம்ஸ், ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க. அது மூலமாக அவங்கள வந்து அந்த பாவர்ட்டிலேருந்து வெளியே கொண்டு வரது. ஓகேங்களா. ஓரளவுக்கு இது நல்லா தான் போச்சு. 5.5% க்ரோத்து. நெக்ஸ்ட் வந்து 7th பிளான் 1985-90 நடக்குது. சரிங்களா. இது வந்து ராஜீவ்காந்தி பீரியடு. ஓகேங்களா. ராஜீவ்காந்தி பீரியடு. ஸோ 85 வந்து இந்திரா காந்தி வந்து சுடுறாங்க, இறந்து போகிறாங்க. ஸோ ஷி வாஸ் மர்டர்ட். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அகைன் வந்து ப்ரொடக்ஷனு, ஜாப் க்ரியேஷன் இதுதான் பிளானு. மெயினாக என்ன பண்ணுறாங்க? ஜாப் க்ரியேஷனுக்காக
ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா. ஓகேங்களா, இந்த ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா தான் இப்போ என்னவாயிருக்கு, நேஷனல் காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் NREGயாக மாறி இருக்கு. சரிங்களா, இந்த ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா கொண்டு வந்தாங்க 1989. ஓகேங்களா, ப்ரொவைடிங் வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் டு த ரூரல் புவர். சரிங்களா, அதை பார்த்துங்க. இந்த பிளானுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு தெரியும் 1990 வந்து ஒரு இந்தியாவில் வந்து ஒரு பேமெண்ட் கிரைசிஸ் வந்தது. ஓகேங்களா, நம்மக்கிட்ட இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ நம்ம வந்து ஃபாரின் கவர்மெண்ட்லேருந்து நிறைய லோன் வாங்க வேண்டியதாயிடுச்சு. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் வந்தது. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ்னால் சிம்பிளாக நம்மக்கிட்ட டாலர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. மெயினாக வந்து ஒரு நெக்ஸ்ட்டு 2 வாரத்துக்கு மட்டும்தான் நம்மக்கிட்ட வந்து பெட்ரோலோ இல்லை வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கான டாலரே வந்து பேலன்ஸ் இருந்தது. சரிங்களா, ஸோ இந்த பிரச்சனைலாம் வந்து இந்த பிளானில் தான் வந்தது. ஓகேங்களா, ஆல்ரெடி இது கொஞ்சம் கொஞ்சமாக ஜென்ரேட் ஆகிடுச்சு. இந்த பிளான் முடிஞ்ச பிறகு அந்த பெரிய பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ணோம். ஓகேங்களா, ஸோ அதை பற்றி தான் பேஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் 6% நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். 5% அந்த டார்கெட்டு, 6% நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து கவர்மெண்ட் வந்து ஷார்ட் டேர்ம் தான் இருக்காங்க. ஓகேங்களா, 1 இயர் இருக்காங்க, அதுக்கப்புறம் ஆட்சி கவிழுது, புதுசாக வந்து வேறு ஒரு கவர்மெண்ட் வருது. அது மாதிரி நிறைய வந்து இந்த டைமில் நடந்தது. ஓகேங்களா, 1989 91 வரைக்கும். ஸோ அதனால் வந்து அகைன் என்ன பண்ணிட்டாங்க, இந்த 2 வருஷமும் பிளான் ஹாலிடே விட்டாங்க. சரிங்களா, இதுவுமே வந்து பிளான் ஹாலிடே. ஓகேங்களா, டியூ டு ஃபாஸ்ட் சேஞ்சிங் பொலிட்டிக்கல் என்வரான்மெண்ட் அட் த சென்டர். ஓகே, இட் மார்க் த ஸ்டார்ட் ஆஃப் ப்ரைவேடைசேஷன் அண்ட் லிபரலைசேஷன் இன் இந்தியா. சரிங்களா, ப்ரைவேடைசேஷன் லிபரலைசேஷன் நம்ம இங்கே தான் ஆரம்பித்தோம் 1991. ஓகேங்களா, ஏன் இங்கே வந்து பிளான் ஹாலிடே, ஏன்னா வந்து ஃபாஸ்ட் சேஞ்சிங் பொலிட்டிக்கல் என்வரான்மெண்ட். மேலே நம்ம சொன்னது வந்து 66 69 பார்த்தீங்கன்னா அது வந்து வார் ஃபெமைன். ஆனால் இங்கே வார் ஃபெமைன்லாம் கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சேஞ்சிங் பொலிட்டிக்கல் என்வரான்மெண்ட் அட் த சென்டர். நெக்ஸ்ட்டு இந்த 8th பிளான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா கொண்டு வரும். இந்த 1992 97 இந்த 8th பிளான் தான் நம்மளுக்கு என்ன வந்துச்சு, நம்ம இந்த LPG ரீஃபார்மாக ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். சரிங்களா, LPG ரீஃபார்ம்னா என்னது, லிபரலைசேஷன், ப்ரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். அப்படின்னா என்னது, மார்க்கெட் பேஸ்ட் எக்கனாமியாக போகிறோம் இல்லை கேபிட்டலிஸ்ட் பேஸ்ட் எக்கனாமியாக போகிறோம். சரிங்களா, அப்படின்னா என்னது, மார்க்கெட் பேஸ்ட் கேபிட்டலிஸ்ட் பேஸ்ட் எக்கனாமி இருந்தால் எல்லாமே பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் நிறைய பண்ணிட்டு இருந்தது. அந்த வேலைலாம் இப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் ப்ரைவேட் கொடுக்க போகிறாங்க. சரிங்களா, ஸோ பப்ளிக் செக்டர் அப்படின்றது கவர்மெண்ட்டோட வேலை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்பெனியை ரன் பண்ணுறது, ப்ரொடக்ஷன் பண்ணுறது இதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு ரெகுலேட் பண்ணுறது மட்டும்தான் வந்து கவர்மெண்ட்டோட வேலை. ப்ரைவேட் தான் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும், அவங்களுக்கு தான் ஃபுல் பவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. சரிங்களா, என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும், எவ்வளோ ப்ரைஸு எல்லாமே. ஓகேங்களா, இந்த மோனோபோலியெல்லாம் இருந்தது, எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க. லைசன்ஸ் சிஸ்டம்லாம் இருந்தது, எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. சரிங்களா, ஓகே, இதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக நிறைய படிக்க போகிறோம். பட் இந்த இதில் ஜஸ்ட் பார்த்துங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரோல் ஆஃப் த ஸ்டேட். ஃபஸ்ட்டு பார்த்துங்க, ரோல் ஆஃப் த ஸ்டேட் இந்த எக்கனாமி டு பி ரீடிஃபைன்ட் இமீடியட்லி. ரோல் ஆஃப் த ஸ்டேட்னா என்னது, ஸ்டேட்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி மாநிலம் கிடையாது. ஸ்டேட்னா என்ன சொல்கிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சொல்கிறாங்க. சரிங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஸ்டேட்டுன்றாங்க. ஓகே, ரோல் ஆஃப் த கவர்மெண்ட்னு எடுத்துங்க. ரோல் ஆஃப் த கவர்மெண்ட் இந்த எக்கனாமி பி ரீடெஃபைன்டு. ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்தியன் எக்கனாமியில் கவர்மெண்ட்டோட ரோலை அப்படியே ரீடெஃபைன் பண்ணுறாங்க மேலே சொன்ன மாதிரி. சரிங்களா, இனிமேல் வந்து ப்ரொடக்ஷன்லாம் கவர்மெண்ட் பண்ண போது கிடையாது, கம்பெனிலாம் அவங்க ரன் பண்ண போது கிடையாது. மார்க்கெட் பேஸ்டு விட்டுட்டு இவங்களுடைய வேலை வந்து ரெகுலேட் பண்ணுறது தான். சரிங்களா, மார்க்கெட் பேஸ்டு இதுவாக நம்ம மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரேட்டர் ரோல் ஃபார் ப்ரைவேட் செக்டர். ஓகே, மோர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரணும், பர்டிகுலர்லி இந்த லேகர்டு ஸ்டேட்டு. ஓகே, எந்தெந்த ஸ்டேட்லாம் பிகைண்டாக இருக்கோ, பின்னாடி தங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், அந்தந்த ஸ்டேட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய கொண்டு வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும், இது வந்து ப்ரைவேட் பிளேயர்ஸ் நிறைய உள்ளே வரதுக்கு வழி வைக்கும்னு சொல்கிறாங்க. ஒன்ஸ் நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிட்டீங்கன்னாவே, அதாவது டிரான்ஸ்போர்ட்டு, எனர்ஜி இதெல்லாம் டெவலப் பண்ணிட்டீங்கன்னாவே ப்ரைவேட்டு வந்து உள்ளே வருவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர், ஃபிஸ்கல் டெஃபிசிட்டு இதை வந்து குறைக்கணும். சரிங்களா, ஃபிஸ்கல் டெஃபிசிட்னா என்னது, நிதி பற்றாக்குறை. சரிங்களா, ஸோ இதை குறைக்கணும் அப்படின்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த எஜுகேஷனு, ஹெல்த்து, சோஷியல் செக்டருக்கு வந்து நிறைய செலவு பண்ணுறாங்களா கவர்மெண்ட்டு, அதெல்லாம் குறைச்சிடுறாங்க. சரிங்களா, ஸோ இந்த ப்ரைவேடைசேஷன், இந்த லிபரலைசேஷனில் மெயின் பிரச்சனை இதுவும் தான். சரிங்களா, சோஷியல் செக்டருக்கு செலவு பண்ணுற அமௌண்ட்டை குறைக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர். பிளான் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்போது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர்ஸில் வரும். நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்னால் இந்த சேலரி எக்ஸ்பென்சஸ், இன்ட்ரெஸ்ட்டு இந்த மாதிரி கொடுக்குறது, அதெல்லாம் இவங்க வந்து க்ரோத் ஓரியன்டாக இல்லை, அந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்லாம் குறைக்கணும், இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மானியத்தெல்லாம் குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, பிளானிங் வந்து டீசென்ட்ரலைஸ்டாக ஆகணும். இது வரைக்கும் சென்ட்ரலைஸ்டாக இருந்தது, டீசென்ட்ரலைஸ்டாக ஆகணும். சென்ட்ரலைஸ்டாக இருந்தால் என்ன அர்த்தம், கவர்மெண்ட் மட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் என்ன பண்ணுது, பிளானிங்கை மெயினாக டிசைட் பண்ணுது. ஸோ இப்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நிறைய ரோல் தரணும். மெயினாக வந்து வில்லேஜ் பஞ்சாயத்துக்கும் நம்ம ரோல் தர வச்சிங்களேன் அப்படின்னா என்ன அர்த்தம், அது டீசென்ட்ரலைஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். சரிங்களா, கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் கொண்டு வரணுன்றாங்க. கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம்னா ஸ்டேட்டு, யூனியன் கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணணும், ரெண்டுமே கோஆப்ரேட்டிவ் பண்ணி
கண்ட்ரி டெவலப் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்டேட்டு யூனியன் கவர்மெண்ட் மட்டும் கிடையாது, ஒரு ஸ்டேட்டும் இன்னொரு ஸ்டேட்டும் ஓகேங்களா, ப்ளஸ் யூனியன் கவர்மெண்ட் எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணணும், கோஆப்ரேட் பண்ணி இந்தியாவை முன்னேற்றணும். ஃபெடரல் அப்படின்போது சென்ட்ரல் ஸ்டேட் அப்படின்றத நம்ம ஃபெடரல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ 8th பிளான் கொண்டு வரோம். ஓகே, 1992 to 1997. சரிங்களா? இதனுடைய அப்ஜெக்டிவ் என்னென்னு படிச்சுக்கோங்க. இங்கே தான் என்ன பண்ணுறோம், இண்டிகேட்டிவ் பிளானிங் கொண்டு வரோம். சரிங்களா? 8th பிளானில் ஓகேங்களா, 1992 97 வரைக்கும் என்ன பண்ணுறது, நமக்கு இந்த எல்பிஜி ரீஃபார்ம்லாம் கொண்டு வந்துட்டோம். சரிங்களா? ஸோ இங்கே தான் இண்டிகேட்டிவ் பிளானிங்னா கவர்மெண்ட் வந்து எப்படி வந்து பிளானிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கையை தான் காட்டும். ஓகேங்களா? ஆனால் யார் வந்து அந்த வேலையை பண்ணுவாங்க, ப்ரைவேட் தான் அதை வேலையை பண்ணுவாங்க. சரிங்களா? பிளான்ட் எக்கனாமினா எல்லாமே கவர்மெண்ட் பண்ணும். இண்டிகேட்டிவ் பிளானிங்கில் ஜஸ்ட்டு கவர்மெண்ட் வந்து இதை டெவலப் பண்ணுங்கள், அதாவது இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க சொல்லுவோம். பட் அந்த வேலையை பண்ணுறது வந்து ப்ரைவேட் தான். ஓகேங்களா? ப்ரைவேட்டுக்கு வந்து வழி விட்டுட்டு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறோம், ஒதுங்கிடும். ஓகே, ஸோ இதான் வந்து எல்பிஜி ரீஃபார்ம் கொண்டு வந்தோம். சரிங்களா? நம்ம அச்சீவ் பண்ணது வந்து 6.7%, டார்கெட்டு 5.6%.